இந்த பிரபஞ்சமே எப்படி வடிவமைச்சிருக்குன்னா, நம்ம ஆத்மார்த்தமாக உணரும்போது அது வெளியில் வந்து அப்படியே பிரத்யட்சமாகும். அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம அந்த உணர்வுகளில் வந்து டவுட் இருக்குது. சில இது நடக்குமா, சில நேரம் எதிர்மறை உணர்வுகள் வந்துடுது. அந்த உணர்வுகள்லாம் மாறி பிரத்யட்சமாக ஒரு திட நம்பிக்கையோடு இது நடக்கும் அப்படின்னு அந்த பிரார்த்தனை வரும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாகுது. நீங்கள் என்ன வழிபாடு பண்ணாலும் அந்த வழிபாடு கை மேலே பலன் கொடுக்குது. அப்போது இந்த வழிபாடு பலன் கொடுக்கணும்னா நம்மளோட உணர்வுகளை செக் பண்ணிக்கிறணும். நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும், என்ன பூஜைகள் பண்ணாலும் உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக ஆர் நெகட்டிவாக. அந்த பாசிட்டிவ் வரலைன்னா நீங்கள் ஒரு தானம் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுமோ. இப்போ உதாரணத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க வந்து 1000 ரூபாய்க்கு தானம் பண்ண இந்த பிரபஞ்சம் அக்செப்ட் பண்ணாது. அதே நேரத்தில் ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க 1000 ரூபா பண்ணால் அந்த பிரபஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவங்களுடைய ஐஸ்வர்ய நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்துக்கு எங்கே வேணாலும் பண்ணுங்கள். அந்த தர்மம் பண்ணி அந்த தர்மத்தோடைய புண்ணியா பலன் பிரகாரம் உங்களுடைய உணர்வுகளை சேஞ்சஸ் ஆகும்.